ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக மார்டின் குடும்பம் இவங்களுடைய பாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மார்டின் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா லாட்டரி மார்டின் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். லாட்டரிக்கு பேர் போன குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக இணைஞ்சிருக்காங்க. பையன் தனியா ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. மருமகன் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல இருக்கிறாங்க. சோ இவங்க 3 பேருடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள திரும்பவும் லாட்டரியை கொண்டு வரணும் அப்படின்னு பொதுவா எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. லாட்டரியை கொண்டு வரணும் அப்படின்னு தான் டிவிக்கே ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா ஆதவ அர்ஜுனா மூலியமா லாட்டரியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஒருவேளை அதிமுக இங்க ஆட்சியை பிடிச்சிருச்சா அதிமுக மூலியமா திரும்பவும் லாட்டரியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு லீமா ரோஸ் அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில எப்படியோ என்ஆர் காங்கிரஸ் திரும்ப வந்துரும்பா, அதனால திரும்பவும் அந்த இடத்துல லாட்டரியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஜோஸ் சார்லஸ் அவர்கள் மூலியமா இதை செயல்படுத்துறாங்க இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்துல பொதுவா வைக்கப்படுது. ஆனா உண்மையிலேயே இது சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு காலகட்டத்துல இதே தமிழ்நாட்டுல லாட்டரி அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பூதாகரமா தலைவிரித்தாடிச்சு, இதனால பல உயிர்கள் போனது, பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்தது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த இங்க திராவிட கட்சிகள் இந்த லாட்டரியை கஷ்டப்பட்டு ஒழிச்சாங்க. குறிப்பா இதுல பெரிய பங்கு அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படியா இருக்கும் பொழுது திரும்பவும் இந்த லாட்டரி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா பல குடும்பங்கள் காணாம போகும், பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வரும் அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா இப்போ அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் லீமா ரோஸ் அவர்களுக்கும் சில அண்டர் டீலிங் மூலியமா தான் இந்த கட்சியில சேர்ப்பு சீட்டு அப்படின்றதெல்லாம் போச்சு அப்படின்னு பொது தளத்துக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் அவர்கள் இங்க கட்சிக்குள்ள வந்து சீட் அவங்களுக்கு ஊத்தினா கிட்டத்தட்ட 15 தொகுதிகளுக்கு தேவையான ஃபண்டை அவங்க ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் தான் உள்ள வந்ததா இங்க ஒரு தகவல் இருக்கு. இதை யார் மூலியமா மூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மூலியமா தான் இந்த விஷயத்தை மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணி எடப்பாடி பழனிசாமிகளை கொண்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் டிக் அடிக்கிறாரு. 15 தொகுதிகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செலவு ஏத்துக்குங்க, உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்சி லால்குடி தொகுதியை லீமா ரோஸ் அவர்களுக்கு ஒதுக்குறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது லீமா ரோஸ் அவர்கள் தொடர்ந்து தேர்தல் வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் இருக்கு. இந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு, அம்மா இது மாதிரி வந்து 15 தொகுதிகளுக்கு நீங்க காசு செலவு பண்ற நீங்களே கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனேயே அவங்க பெரிய செக் வச்சிருக்கிறாங்க, ஆப்பு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா நான் கொடுக்கறேன்னு சொன்னேன், கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லல. இப்ப எனக்கு காசு ஃபண்ட் வந்து லாக் ஆயிருக்கு, மேற்கு வங்காளத்துல இருந்து வர வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால ஃபண்ட் எடுத்துட்டு வர முடியாது. சோ அதனால நீங்க உங்க கிட்ட இருக்கிற காசை நீங்க போட்டு செலவு பண்ணுங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன நம்புங்க, நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன், அந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அதுக்கான காசு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு பேரிடியே விழுந்திருக்கு. பலருக்கும் பல்பு கொடுக்கிற, பலரையும் காலவாரி விடுகிற, பலரையும் ஏமாற்றுகிற எடப்பாடி பழனிசாமிக்கே இப்படி ஒரு ஆப்பா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா லீமா ரோஸ் அவர்கள் ஏன் டிவிகேல போய் சேரவே இல்லை, ஏன் டிஎம்கேல போய் சேரவே இல்லை, ஏன் அதிமுக போய் சேர்ந்தாங்க அப்படின்னு பல கேள்வி இருக்கு. ஏன் பாஜக கிட்ட கூட போய் சேர்ந்திருக்கலாமே. ஆரம்பத்துல அவங்க பாஜகவின் ஆதரவலா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஐஜேகே கட்சியில இருந்தாங்க, இப்போ அதிமுக வந்திருக்கிறாங்க. டிவிகேல ஏன் போய் சேரல அப்படின்னா, ஒருவேளை டிவிகேல போய் சேர்ந்திருந்தா அங்க கன்ஃபார்மா விஜய்க்கு ஒரு முத்திர குத்தி இருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. அதை ரொம்ப வெள்ளவரையா சொல்ல வேண்டாம் அப்படின்னு. இது பிரிஞ்சிருக்கிற காரணத்துக்காகத்தான் யாருன்னா ஒருத்தர் இங்க வந்துட்டா லாட்டரி உள்ள கொண்டு வந்துடலாம். இப்போ ஆதவ அர்ஜுனா இந்த ஃபேமிலியில ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க ஒரு சைலண்டான ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அண்டர் டீலிங் போயிருக்கிற மாதிரி கட்சிகளுக்குள்ளே சில அண்டர் டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்னா இப்போ அதிமுக இந்த வந்துருச்சுன்னா லீமா ரோஸ் மூலியமா லாட்டரி கொண்டு வரலாம். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை பாஜக லீமா ரோஸ் மூலியமா இங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு சொத்து அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா இப்ப வேட்பாளர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்குதுல, இந்த வேட்பாளர்லயே பணக்கார வேட்பாளர் முதலிடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் அவர்கள் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட எனக்கு சொத்து இருக்கு அப்படின்னு வேட்பு மனுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது போக பணக்கார வேட்பாளர் அவங்க அப்படின்றதுனால காசு கொடுத்தா இங்க என்ன வேணா சாதிச்சிடலாம், என்ன வேணா செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பிம்பம் தான் இங்க போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையான மக்களும் தொண்டர்களும் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறாங்க. நீங்க எப்பேற்பட்ட காசு கொடுத்தாலும் சரி, அத
கட்சி ரீதியா உணர்வு ரீதியா அதை வாங்காம கட்சிக்காக உண்மையா உழைக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறாங்க, மக்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எஸ்பி வேலுமணி மூலியமா எதுக்கு லீமா ரோஸ் உள்ள வரணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எதனா கோளாறு பண்ணா எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வெளியே போட்டுட்டு லீமா ரோஸ் மூலியமா ஃபண்டுகளை இங்க ரிலீஸ் பண்ணி அதிமுக ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் எடப்பாடி பழனிசாமி இல்லாம அப்படின்னு. ஏன்னா அதிமுகவுல பொதுவா என்ன பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் இருக்கிறவன் இங்க கட்சியில பதவியில இருக்கலாம் அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா நிறைய பேர் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்தார், ஏன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில இருந்து வெளியே துரத்தப்பட்டார் அப்படின்னு உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா அதுல ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது அப்படின்னா அது பணம், ஃபண்டு இந்த ரேஞ்சில தான் வந்து நிக்குது. இது யாரு கையில அதிகமா இருந்தது? எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகமா இருந்தது. சோ அதனால பதவி அவர்கிட்ட போச்சு. ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட இல்ல, ஒருவேளை அவர் செலவு பண்றதுக்கு தயாரா இல்ல, அதனால அவர் வந்து வெளியாடி துரத்தி விடப்பட்டார் அப்படின்னு பேசப்படுது. இது மேலோட்டமா சூழ்ச்சிகள் செஞ்சுட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா உள்ள ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா இது மணி அப்படின்ற ஒரு இடத்துலதான் போய் நிக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு தான் பார்க்கணும். சோ இப்படியா இருக்கும் பொழுது லீமா ரோஸ் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாத்தலையே அப்படின்ற ஒரு மனக்கவலை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. ஒரு இடியாவும் நெருடலாவும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேருக்கு பல்பு கொடுத்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு ஆப்பு வச்சிருக்கிறாரு, எத்தனை காலை பிடிச்சி எத்தனை காலை வாரி விட்டுருப்பாரு. அவருக்கே இந்த மாதிரி ஒரு செக் வச்சுட்டாங்களே லீமா ரோஸ் அப்படின்னு கூட பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் பணம் தாங்க அரசியல், பணம் தாங்க இங்க எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கருத்துக்கு போயிருச்சு. நீங்க என்னதான் பறக்கும் படைய வச்சு பிடிச்சாலும், என்னதான் நீங்க இது பண்ணாலும் கொடுக்கறத யாரும் இங்க தடுக்க முடியல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இது யாரும் மறுக்கவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பாருங்க எந்த அளவுக்கு பண விநியோகம் நடக்குது அப்படின்னு. சமீபத்துல இங்க விருதுநகர்ல பிடிச்சாங்கல்ல நாம் தமிழ் கட்சி வேட்பாளர், கையங்கலமா பிடிச்சு என்ன பண்ணாரு, ஒப்படைச்சாரு. சோ பணப்பட்டுவாடா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கதான் தெரியுது. ஒவ்வொரு தேர்தலையும் இங்க நடக்கதான் செய்யுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆனா இது அதிமுகவில் வெளிப்படையா பூதாகரமா வெந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். லீமா ரோஸ் அவர்கள் உள்ள இருந்தது காரணமே 15 தொகுதிக்கு நான் செலவு பண்ணுறேன், என் தொகுதி இல்லாம 15 தொகுதிக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காரணத்துக்காக தான். ஆனா இப்ப அவங்க தொகுதியில கூட செலவு பண்றதுக்கு காசு இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருது. சோ இதனால எடப்பாடி பழனிசாமிமா நீ 15 தொகுதிக்கு செலவு பண்றேன்னு சொன்னீங்க, அட்லீஸ்ட் உங்க தொகுதிக்காவது உங்க காசை போட்டு செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதாகவும் இங்க ஒரு தகவல் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இது உறுதிப்பட்ட தகவல் இல்ல அப்படின்னாலும் ஒருவேளை இது இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம உண்மையா உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுக்காம நேத்திக்கு வந்தவங்களுக்கு இவங்க சீட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னும் பொழுது பொதுவெளியில வெட்ட வெளிச்சமா ஒரு கேள்விக்குறி எல்லார் மத்தியிலும் இருக்கும், ஒரு குழப்பமும் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு தான் சொல்ல போனோம். சோ லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக உள்ள வந்ததுக்கு காரணமும் சீட்டு வந்த காரணமும் பணம் தான் அப்படின்னு பேசப்படுது. இதை பத்தியோட கருத்தை அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.